வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ வாயிலாக நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே உன்னதமான படைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்தையே தாங்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறதுக்கு சமமாக உள்ள ஒரு உறவு தான் மனைவி. இந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்பாங்க. ஸோ இறைவனுக்கே கிடைக்காத ஒரு வரம் மனைவி. ஸோ அந்த மனைவியை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். அதை பற்றி நான் என்னங்கிறத நான் இந்த வீடியோ வாயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி என்னடா அவங்கள பற்றி நீ சொல்ல போகிற அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க இடத்த நிரப்புறதுக்கு இங்கே ஒரு மனுஷன் இன்னும் பிறக்கவே இல்லை. அவங்க மட்டும்தான். வேறு யாராலையும் அந்த இடத்த நிரப்ப முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது கணவன் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மனைவி ஒரு சொல்லிட்டா போதும், எத்தனை கணவன் ரொம்ப உற்சாகமாக இருந்து அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மனைவிங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட். நம்மளோட ஒரு ஆணினோட வாழ்நாளில் முக்கால்வாசிக்கு மேலே ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரே பர்சன் மனைவி மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதுக்கு எல்லோரும் இருப்பாங்க, பட் சப்போர்ட்டோட பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா மனைவி மட்டும்தான். அவங்கள அடிச்சுட்டு இங்கே ஆளே கிடையாது. ஒரு பெண் அப்படிங்கிறத தாண்டி அந்த மனைவிங்கிற ஒரு இதுக்கு வரக்குள்ளே தான் அவங்க ஒரு பெரிய லெவலுக்கு வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய படைப்பாற்றல் அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ வேறு யாருக்கும் அந்த ஒரு படைப்பை கொடுக்கல. அந்த இடத்த நிரப்புறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். ஒரு குடும்பத்தையே தனியால் நிறுத்தக்கூடிய சக்தி மனைவி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் நான் இந்த கண்டென்ட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ஒரே சக்தி மனைவி. அவங்க இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே நடக்காது, எதுவுமே நகராது. நம்ம நினைக்கலாம், சரி அவங்க இல்லைன்னா ஒரு பெண் தானே, அந்த இடத்துல இல்லைன்னா நம்ம எதை பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஆண் எவ்வளோ வேணாலும் பலசாலியாக இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணை விட பலசாலி கிடையாது. ஏன்னா அவங்களோட பலங்கிறது மனசு மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சேர்த்து அவங்க உங்களுக்காக உழைக்கிற ஒரு சக்தி தான் மனைவி. ஸோ இதை நம்ம நிறைய இடங்களில் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். இன்னுமே 90% பேர் தப்பாக தான் எடுத்துக்கிறோம் மனைவியை பற்றி. சில பேர் அன்பு காட்டி அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, சில பேர் பணத்தை காட்டி அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க, சில பேர் எமோஷ்னலை காட்டி அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னுமே அவங்கள ஃப்ரீயாக யாரும் விடுறது கிடையாது. அவங்களுக்கான ஒரு அத்தியாயத்தை நம்ம ஆண்கள் வர்க்கம், அதாவது கணவனாகிய நம்ம யாரும் பெருசாக என்ன கேட்டுக்கிறதில்ல. நீங்கள் சும்மா தோளில் தட்டி கொடுத்து பாருங்கள் உங்கள் மனைவியை, நீ பண்ணுமா, நான் இருக்கேன் கூட, பண்ணு, எதாக இருந்தாலும் பண்ணு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த சக்தி மிகப்பெரிய சக்தி. அதை அடிச்சுக்கெல்லாம் இங்கே ஆளே கிடையாது. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் நமக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட சப்போர்ட் அவங்க கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் மிகப்பெரிய லெவலில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு காசு பணத்தை தாண்டி சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காசு பணம் அடுத்த விஷயம் தான், பட் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியை ஒன்று திரட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் உங்கள் மனைவி மட்டும்தான். ஸோ அவங்கள நம்மளை நல்லபடியாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். எல்லா கணவர்மார்கள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தப்பாக தெரியலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா எல்லா தாயை விட ஒரு பெரிய சக்தி காமிக்கிற அப்படிங்கிறத கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு சப்போர்ட்டிங் ரோல், இது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். ஆனால் நம்ம சப்போர்ட்டிங் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா தாயை விட மனைவி தான் ஒரு ஆணுக்கு மிகப்பெரிய பலமாக நிற்பாங்க எல்லா இடத்துலையும். கண்டிப்பாக அது நான் நிறைய பேர் பட்டவங்களுக்கு தெரியும். மனைவி இல்லாதவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அவங்களோட பெயின் என்ன அப்படிங்கிறது மனைவி இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஒரு ஆண் இறந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு பெண் தனியாக ஒரு குழந்தையை வளர்த்துக்கலாம், ஒரு அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வளர்ந்துடலாம். அதே ஒரு பெண் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு ஆண் வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான்ட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல அந்த உணர்ச்சி ரெண்டுமே அவரால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ நிறைய பேர் கனெக்ட் ஆகும், அந்த மனைவி இல்லாத ஒரு சில பேர் நிறைய பேர் கனெக்ட் ஆகும், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான படைப்பு மனைவிங்கிறது. அதை தான் நம்ம நிறைய இடங்களில் விட்டு கொடுத்துட்றோம், நடிக்கிறோம், பிரச்சனை பண்ணுறோம், குடிக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சி அவங்க இது பண்ணிடுறோம். நிறைய ஆண்கள் இதை புரிஞ்சிக்காமே ரெடி பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக மனைவியை மட்டும் ஒரு ஆண் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் மிகவும் அருமையாக நல்ல சந்தோஷமாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இது என்னோட எப்படி எனக்கு உண்டான ஒரு கருத்தை நான் வெளியில் சொல்லியிருக்கேன். தப்பாக ரைட்டானால் எனக்கு தெரியாது, அது உங்கள் மூலியமாக சொல்லணும் அப்படிங்கிறது தோணுச்சு, அதனால் சொல்லியிருக்கேன்.
ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு தலைப்பில் நம்ம பார்ப்போம். நன்றி.